9 steps தான். ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடி மட்டும் டவுன் கையை நல்ல பேக் இதான் வந்து ஒரு மினிமம் 20 டைம்ஸ் பண்ணணும். இப்போ பேக்ல கை வந்து இங்க வந்து இப்படி வச்சுட்டு இப்படியா செய்யலாம். அப்பர் பாடி வந்து நேரா, சரியா? இப்போ you have to jump like this. அறிந்துட்டு jump 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 like, ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, இங்க கை வச்சுட்டு நல்லா மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மாதிரி கை நல்லா நல்லா பேக் போயிட்டு கை கீழே வச்சுட்டு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போது பார்த்துக்கோம். ஒரு சர்டன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல கை கை வச்சு அழுத்தணும். ஃபுல்லா கிராயின்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெச் ஆகும். இப்ப இப்படியே தான் முட்டி பார்க்க வந்து ஈஸி மாதிரி தெரியும். இப்போ இங்க பாருங்க, இந்த முட்டிய இப்படி அசைக்கணும். ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு கால் இப்படி இங்க வச்சுக்கலாம். ஆனா இது எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும், சரியா? இப்போ வந்துட்டு 1 2 3 இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு பொறுமையா இந்த மாதிரி போகணும். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கை வந்து இப்படி இருக்கணும், அப்பர் பாடி நேரா இருக்கணும், தலை நேரா இருக்கணும். அப்புறம் சின்ன அப் பண்ணும்போது நீங்க இப்படி கூட கை வச்சுக்கலாம். ஜம்ப் பண்ணி நேரா வந்து ஸ்ட்ரெச் கொடுத்து சமகோணாசனம் சைட்ல இங்க இருந்து இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து குண்டலினி சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கூட பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் பாடி நேராக இருந்துட்டு உள்ளுக்குள்ள மட்டும் யூ ஷுட் ரொட்டேட். எந்த பாட்டும் அசையக்கூடாது. இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி
அண்ட் க்ளோஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த எங்கேச்சு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணணும். சரியா?